நீங்கள் வந்து இப்போ ஒரு கமெண்ட் பார்க்கலாம். இந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த கம்ப்ளீட்டான வீடியோவே. ஸோ அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாலஜி கொடுங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரே ரீசனுக்காக எனக்கு தெரிஞ்ச கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ இப்போ நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா, இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் என்டர்பிரினர்ஷிப், சோலோபிரினர்ஷிப். ஸ்டார்டிங்லேருந்து நான் US and UK கிளைண்ட்ஸ் கூட ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் மாடல்ஸ் ப்ளஸ் ட்ராப் ஷிப்பிங் மாடல்ஸ் ப்ளஸ் இகாம் பிஸ்னஸ் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் பில்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸை நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வீடியோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் சொல்லலாம். அந்த பிஸ்னஸ் மாடல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கம்பெனி. இது நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபோன் கம்பெனி. அது வந்து நம்ம விவோ ஃபோன் வச்சுக்கலாம். விவோ ஃபோன்ஸ் இல்லாட்டி வந்து ஓப்போ ஃபோன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபோன் கம்பெனி வச்சுப்போம். அந்த ஃபோன் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் விடுறாங்க, ஒரு புது மொபைல் விடுறாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து மல்டிபிள் பீப்புள் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க வைக்கிறோம்னா டெஃபினட்டாக அதில் ஒரு சர்டன் கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட விலை ஏன்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்டோட விலை வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராடக்டோட விலை வந்து 1500 rupeesனா, நீங்கள் அந்த 1500 rupeesக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் அந்த லிங்க்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்க. இந்த லிங்க் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க, யூஆர்எல்ஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களோட ஐடி இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் நீங்கள் அனுப்பும் போது அவங்க அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, அந்த அட்ரஸ் ஐடியை வச்சு உங்களை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் தருவாங்க. இந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் தரதுனால அவங்களுக்கு லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு நியூ கஸ்டமர் அக்வயர் பண்ணிட்டாங்க, விச் இஸ் 1500 rupeesக்கு. உங்களுக்கான ப்ரைஸ் அண்ட் உங்களுக்கு மிடில் மேலே நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே டிஃபர் ஆகும். ஆனால் கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு கம்பெனிஸ் பொறுத்து ஒரு ப்ராடக்ட்ஸ் பொறுத்து மாறும். என்னென்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், எங்கேருந்து சூஸ் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் ரொம்ப கமிஷன் எடுக்கணுன்றதை இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றது ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா வச்சு கிடச்சிருச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறது, நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வெப்சைட்ஸை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அமேசான் இருக்குல்ல, அந்த அமேசானுக்கும் இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் தெரியாதவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு .com மூலமாக நம்ம அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ரெக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இருந்தால் போதும். ப்ராபப்ளி அவங்க ஒரு சில டைம் வெப்சைட் எதிர்பார்ப்பாங்க. அது என்ன டைப் ஆஃப் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் வெப்சைட்டாக இருந்தாலும் ஓகே. ஒரு ஸ்மார்ட் டைப் ஆஃப் வெப்சைட் எதிர்பார்ப்பாங்க. இந்த ரிக்வயர்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஒரு 1 week உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி உள்ள ஒரு மெம்பரை சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். விச் மீன்ஸ் அந்த ப்ரொமோட் பண்ணுற டைப்ஸ் நான் சொல்கிறேன். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான அக்செப்டன்ஸ் உள்ள ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான் அசோசியேட்ஸ், விச் இஸ் அமேசானோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸில் நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அந்த நிறைய கேட்டகரிஸில் எது ரொம்ப பெஸ்ட்டாக கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை கமிஷன் உள்ள கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் கேட்டகரி, இதுக்கு வந்து கொஞ்சம் ஹை கமிஷன். கிச்சன் ப்ராடக்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் ஹை கமிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் ஃபோனு, இந்த இயர்ஃபோன்ஸ் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் கமிஷன் எதுக்கு வருதுன்னா இந்த ஃபோன்ஸுக்கும் ப்ளஸ் இந்த இயர்ஃபோன்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் ரொம்ப லோவஸ்ட் கமிஷனாக வருது. ஹையஸ்ட் கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஹையஸ்டான கமிஷன்ஸ் உண்டு. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே இது எண்ட் ஆஃப் வீடியோவாக சொல்கிறேன். இது வந்து அமேசான் அசோசியேட் நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க் அப்படின்னு ஒரு .com இருக்குது. கிளிக் பேங்க் .com நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை போய் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பேக்ன்றது ஆல் ஓவர் வேர்ல்டு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா, US, UK, ஜெர்மனி, இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லா கம்பெனிஸில் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து கிளிக் பேங்க்ன்றது ரொம்ப ஃபேமஸான. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராப்பராக ஒரு ஐடியை வச்சு நீங்கள் அப்ரூவ் பண்ணாலே போதும். விச் மீன்ஸ் உங்களோட மெயில் ஐடி ப்ராப்பராக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நேம் மாதிரி தெரியல அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கிளிக் பேங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிளிக் பேங்க்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கிளிக் பேக்ன்றது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு digistore 24.com அப்படின்னு ஒரு .com இருக்குது. இந்த .comல போயிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அது எல்லா கேட்டகரிஸும் இருக்கும். இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கேட்டகரிஸ் வந்து வச்சு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த digistore 24 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி. நான் அந்த அமேசான் அசோசியேட் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். செகண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷன் ஜங்ஷன் .comன்றது ரொம்ப மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து லேண்ட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே ஜாயின் பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட அப்ரூவல் கிடைக்கும். விச் மீன்ஸ் அஃபிலியேட்டாக வச்சுக்கிறது. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஓன் வெப்சைட்டில் அஃபிலியேட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஆனால்
ஒரு 50% கம்பெனிஸ் தான் வச்சுருப்பாங்க. மீதி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு காவாக ஒரு பிளாட்ஃபார்ம்னா அப்ரூவ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் அவங்க கம்பெனி போய் லேண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமிஷன் ஜங்ஷன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் கூட அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த கமிஷன் ஜங்ஷனுக்குள்ளே ஒரு மெம்பராக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கம்பெனிஸ் விச் மீன்ஸ் அதுக்குள்ளே வர கம்பெனி எல்லா கம்பெனிஸுமே அவங்க அஃபிலியேட்டாக மாறிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா systemy.io அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. விச் இஸ் அவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்களும் அஃபிலியேட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருப்பினும் நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் கூட அவங்க அஃபிலியேட் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் டேரெக்டாக அப்ரூவ் பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்ற ஒரு பிகினர் லெவலுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் இருந்தால் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கமிஷன் ஜங்ஷன், Digistore24 இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ். உங்களுக்கு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட இன்டெகிரேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், உங்களோட அஃபிலியேட்ஸாக மாற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன வெப்சைட்ஸும் நான் சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், என்ன நெட்ஸில் அது சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன நெட்ஸ், என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை எடுத்தால் பீப்புள் வந்து வாங்குவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் அசோசியேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அது வேறு கேட்டகரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமேசான் அசோசியேட்ஸ்குள்ள நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹையஸ்ட் பெய்டு கமிஷன்ஸ் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக புக்ஸ் இல்லாட்டி கிச்சன் கேஜெட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். பட் ஆனால் கிச்சன் கேஜெட்ஸில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை அஃபிலியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஹையஸ்ட் கமிஷன் உள்ள ப்ராடக்ட்ஸை அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கூகுளில் போய் டைப் பண்ணாலே நிறைய ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இதுக்கு இவ்வளோ தான் கமிஷன்ஸ் அப்படின்றது. சப்போஸ் அது கிடச்சிருந்தா நான் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஒரு ஹையஸ்ட் கமிஷன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிடலாம். இது அமேசான் அசோசியேட்ஸ்க்கு. அமேசான் அசோசியேட்ஸை தாண்டி நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பேங்க் ஆகட்டும், Digistore24 ஆகட்டும், இந்த கமிஷன் ஜங்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், இந்த ரெண்டு கேட்டகரியில் இந்த எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி டிஜிட்டலாக இருக்க ப்ராடக்ட்ஸ் ஒர்க் நல்லாவே ஆகும். ஏன்னா அது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் உங்களுக்கு பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அவங்க கையில் கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு கொஞ்சம் ஆவரேஜாகவே அதுக்கான மவுஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோட. ஸோ 3 கேட்டகரியை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், செகண்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வெல்த், தேர்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். people are more tend to spend their money on these 3 platforms அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த அளவுக்கு மணி வச்சுருந்தாலும் இந்த 3 விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ காசு இருந்தாலும் விச் மீன்ஸ் ஒரு மினிமம் பேர் மினிமம் தாண்டி அதிகமாக இருந்தாலும் நம்ம பே பண்ண ரெடியாக இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்காக டெஃபினட்டாக அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம பே பண்ணுவோம். செகண்ட் ஒன் நம்மளுக்கு வெல்த்னா நம்மளுக்கு மணி மேக் பண்ணி தரோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அந்த ப்ராடக்ட் மூலமாக எனக்கு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ப்ராடக்டாக இருந்தால் நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு புரியுது. பட் இருந்தாலும் இது வந்து யூஎஸ் அண்ட் யூகேல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக வைப்பாங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்த யூகே அண்ட் யூஎஸ்ஏஸ்லாம். டிவோர்ஸ் கோச்சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம வந்து லா கிட்ட போவோம், ஆனால் அவங்களாம் அந்த மாதிரி கோச்சஸ் கிட்ட போயிட்டு ட்ரெயின் ஆவாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கோச்சஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் கோச்சஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட வீடியோஸ் செட் பண்ணி இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த 2 மட்டும் இருக்கும், ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்ற மட்டும் எடுத்துக்கும். இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ராடக்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்த்னு வரும்போது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் டயட் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த Digistore24 ப்ளஸ் இந்த கிளிக் பேங்க் ப்ளஸ் இந்த கமிஷன் ஜங்ஷன் டயட் சார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ஸாக நீங்கள் செட் பண்ண முடியும், அதை ப்ரொமோட் பண்ண முடியும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் சார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி பீப்புள் இந்த டயட் சார்ட்ஸ் இல்லை டயட் புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதோட அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கும். அவங்க ரெக்கார்ட் பண்ணி இது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு சேவ் பண்ணுவாங்க. இந்த Digistore24லையும் சரி இல்லாட்டி கிளிக் பேங்க்லையும் சரி அந்த ப்ராடக்ட்ஸ் கீழே நீங்கள் ஹெல்த் கீழே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ண முடியும்? அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங்கை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலாம் எந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்துன்னு நான் சொன்னேன். வெல்த்னு வரும்போது என்ன நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்த்துக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இல்லை. ஏன்னா மணி ஜென்ரேட் பண்ண மிஷின் என்ன கண்டுபிடிக்கல, விச் மீன்ஸ் நம்மக்கிட்ட ஓனாக பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? நாலேஜாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி மணியை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது புக்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். புக்ஸ்ன்னும் போது பீப்புள் ஆர் டென் டு பை புக்ஸ். ஏன்னா இந்த மணின்னு வரும்போது புக்ஸ் படிக்க கூட ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் புக்ஸை ட்ரை பண்ணலாம். அப்போ இல்லாட்டி நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியும் யூஸ் பண்ணலாம்.
இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து நான் அந்த ரிலேஷன்ஷிப்பாக ட்ரை பண்ண போகிறேன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரிலேஷன்ஷிப் கோச்சஸ் எடுத்து வேறு எதுவும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் யூஎஸ் அண்ட் யூகே பீப்பிள். அதை எப்படி நம்ம மார்க்கெட்டைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு பேசிக்கான ஐடியா வச்சு உங்களுக்கு கிடைச்சிச்சு கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க வைக்கிறது, மற்றவங்க எப்படி நம்ம வாங்க வைக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. இதுக்கு நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட் ஐடியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங், செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் மார்க்கெட்டிங் நத்திங் பட் காசே ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி பீப்புளை வாங்க வைக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா நம்ம பெய்ட் ஆட்ஸாக யூஸ் பண்ணி பீப்புளை வர வச்சு வாங்க வைக்க போகிறோம். இது 2 தான் டைப்ஸ். ஸோ முதல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆட்ஸ். நீங்கள் வந்து ஆர்கானிக் ஆட்ஸ்னால் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சாக இருக்குது, யூஎஸ் அண்ட் யூகே பீப்புள் தான் இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாமல் மோஸ்ட் ஆஃப் தி டைம் டிக்டாக் யூஸ் பண்ணலாம். டிக்டாக்ல நீங்கள் VPN யூஸ் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு லொக்கேஷன் கொடுத்தா விச் மீன்ஸ் ஒப்பேராவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒப்பேரா இன்கோட்டர் போக்குலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக VPN ஃப்ரீயாகவே கிடைக்குது. நம்ம விட்டு அலாம் வித் செலக்டட் லொக்கேஷன்ஸே பண்ண முடியும். ஸோ நீங்கள் செலக்டட் லொக்கேஷன்ஸை அமெரிக்கான்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒப்பேராவில் ஆப்வியஸாக உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடி இருந்தாலே போதும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தமாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லிங்க்ஸோ எதுவுமே ஆட் பண்ணும்போது until you get 1000 followers on TikTok அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1000 followers வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க் ஆட் பண்ணி பீப்புளை பை பண்ண வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா. இதே நீங்கள் ஹெல்த் இல்லை வெல்த்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்தியா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் கூட நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அதை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரீல்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரிஸாக போஸ்ட் பண்ணலாம். இதை உங்களுக்கு ஃபேஸ் கட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபேஸ்லெஸ்ஸாகவே வாய்ஸை கொடுத்து அக்செப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரிஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் சைஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அமேசான் கிண்டலில் அவைலபிளாக இருக்க மார்க்கெட்டிங் மை மாஸ்டர் அப்படின்ற ஒரு புக்கை சூஸ் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் புக் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு அமேசான் கிண்டல் வெர்ஷன்ஸில் மார்க்கெட்டிங் புக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே ஏகப்பட்டது வரும். நீங்கள் அதில் 1 by 1 படித்தாலே யூ கேன் கெட் மாஸ்டர் அவங்ககிட்ட. ஸோ பெஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது ஃபியூ திங்ஸ் தான். பேசிக்காக ஒரு ஸ்டார்டருக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஏன்னா ஒரு ஸ்டார்டர் பிகினர் ஸ்டேஜுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபிக்ஷன்லெஸ்ஸாக அது தான் முக்கியம். ரிச்சுவல்ஸ் தான் நத்திங் பட் நீங்கள் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறா ஒரு ஸ்டோரி போட்டதாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் யூ கேன் கெட் டு இட் அண்ட் உடனே நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதிகமாக அந்த புக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராம் பேஜ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது விச் மீன்ஸ் என்னால் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பேர் மினிமம் அமௌண்ட் ஒரு 1000 2000 3000 வரைக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அது அவங்களால ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ்புக் ஆட்ஸ். மெயினாக நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதோட ஏஜ் குரூப்ஸ் வச்சு இன்ஸ்டாகிராமா இல்லை ஃபேஸ்புக்கா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமே சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கு அதிகமாக வேலை இருக்காது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யங் பீப்புள் நிறைய இருப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத பொறுத்து. இப்போ ஹெல்த்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். வயசாகவும் ஹெல்த் நல்லா முக்கியம் நினைப்பாங்க. யங் பீப்புள்ஸும் அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஹெல்த்னு வாங்கும்போது ஃபேஸ்புக் ஆட்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் சேர்த்து 2 எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஏஜ் குரூப் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேசிக்கான அமௌண்ட் வச்சு இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசர்ச் வரும். அதுக்கு நீங்கள் வந்து பீப்புளை எந்த இடத்துல லேண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு லூப்போட புரிஞ்சுக்கணும். பீப்புளை நம்ம எப்படி வந்து வாங்க வைக்கணும் பண்ணும்போது ஆடு கம்ஸாக வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீச் பார்த்தா வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களை ஒரு பிராண்டுன்னு அவங்க நம்பணும். கரெக்டுங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்குன்னு ஒரு அஃபிலியேட் வெப்சைட் இருக்கணும். சரிங்களா? அஃபிலியேட் வெப்சைட்னா என்ன, நான் தனியாக வெப்சைட்டை அப்டேட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் உள்ள தூக்கி போட்டு அப்படி பண்ணவே இல்லை. ஒரு பேசிக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணி விட்டு அந்த வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போய் லேண்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த பேஜில் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வைக்கிறீங்க. விச் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் இமேஜ் நெக்ஸ்ட் ஒரு பட்டன், ஒரு ப்ராடக்ட் இமேஜ் இந்த பட்டன், அந்த பட்டனில் பை ஃப்ரம் அமேசான் அந்த பட்டனுக்கு பின்னாடி உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக பீப்புள் வந்து அதை கிளிக் பண்ணி லேண்ட் ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆகும். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நான் வந்து என் வெப்சைட்டில் கொண்டு வந்து லேண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்கு நான் அதை பட்டை கிளிக் பண்ண விட்டு அவங்க அமேசான் போய் வாங்க வைக்கணும்? இதுக்கு நான் டேரெக்டாக அவங்க அமேசானுக்கு போய் வாங்க வைப்பேன், இல்லை டேரெக்டாக அந்த அஃபிலியேட் லிங்கில் வாங்க வைக்கலாமல் எதுக்கு என் வெப்சைட்குள்ளே நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை போகணும்? இது வந்து எக்ஸ்ட்ரா பேரியர் மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் அதில் நிறைய விஷயத்தை ட்ராக் பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து இப்போ நான் உங்கள் வெப்சைட்டில் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போ வரேன், எவ்வளோ நான் அந்த வெப்சைட்டில் இருக்கேன், எந்த போர்ஷன் ஆஃப் வெப்சைட்டில் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ அது ஸ்டே ஆகிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பட்டனை நான் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளோ நான் எந்த பேஜில் வரும்போது எனக்கு பிடிக்காம நான் வெளியே போயிட்டேன் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் லோக்கனுக்காக தான் அழகாக ட்ராக் பண்ண முடியும். பை யூசிங் ஆஃப் ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் வச்சு டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து நான் அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அவங்க வாங்காமல் கூட போயிடுவாங்க. ஆனால் ஒரு வெப்சைட் வந்து லேட் ஆகிட்டாங்க வச்சுக்கலாம், அவங்க மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருக்கும். அதை யூஸ் பண்ணி
ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாக அவங்கள ரீடார்கெட் பண்ணலாம். உங்கள் ஆட்ஸை மறுபடியும் காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். அது மூலமாக டெஃபினட்டாக அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஒர்க்ஸ் ஆகும். இது நான் மட்டும் சொல்லலை, இது நிறைய பேர் இந்த கேரி வீனர்ஷிப் அப்படின்ற ஒரு $multi-billion கம்பெனி வச்சுருக்கேன். அவரே இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஆன் ஸ்டேஜில் பப்ளிக்காக சொன்னார். ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கிங்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ண ஆசை. ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஒரு பட்டன் அப்படின்னு இருந்தாலே போதும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்கவங்க லென்த்தியாக ஒன்றுமே கேட்டால் அவசியமே இல்லை. நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படியே இன்ஃபினிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அஃபிலியேட் வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆசை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னதான் கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதுக்கான செகண்ட் பேட்சை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்சுக்கான செகண்ட் பேட்சை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அந்த கோர்ஸ்க்குள்ளே அஃபிலியேட் வெப்சைட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுன்ற வீடியோஸும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதோட வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இன்டேக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பேட்ச்க்காக. ஸோ ஆல்ரெடி there are more than 450 people ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கவர் ஃபஸ்ட் கெட்ஸ் அப்படின்ற ஒரு டோன் மூலமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட் வந்து லேக் பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி நான் வந்து ரீடார்கெட் பண்ணுறது, எப்படி வந்து நான் அவங்கள வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ட்ராப் ஷிப்பிங் பற்றி சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் ட்ராப் ஷிப்பிங்கோட ஆட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த ஆட்ஸ் மாதிரியும் இந்த ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரியணும், நான் பண்ண சேலஞ்சஸ் ப்ளஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.